GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன்ல ஒரு கட்டுரையா வெளிவருது. வெங்காயம் மக்களுக்கான படைப்பு அப்படின்னு போட்டுட்டு அதுல கீழே எழுதப்பட்ட விஷயங்கள் வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு பெரிய 1996 ரஹ்மான் அவர்கள்கிட்ட ஜாயின் பண்றீங்க. ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்த ரஹ்மான் சாரை பற்றி நம்ம ஒரு கோபத்தை வெளிப்படுத்தணும், அது என்ன தவறுன்றத. அவருடைய சித்தப்பாவனுடைய இறப்புக்கு காரணம் ஒரு ஜோதிடருடைய வாக்கு, அதனால அவர் இறந்துறாரு. இந்த ஊர்லயே இருக்காம வேற ஊர்ல எங்கேயோ போய் பிச்சை எடுத்து சாவு அப்படிங்கிறது உன்னோட ஜாதகத்தில் இருக்கு. இது மட்டும் பொய்யா போச்சுன்னா நான் ஜாதகம் பார்க்கறதை விட்டுறன்னு அடிச்சு சொல்லியிருக்கேன். அந்த ஜாதகம் என்ன சொல்லுது, பிச்சை எடுப்பான்னு தான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுது. ஆனா செத்து போக போறாருன்னு சொல்லு. 3 நம்பிக்கை கொடுத்த மனிதர்கள் தமிழ் சினிமா. சேரன், ரோஹிணி யதார்த்தமான படங்கள் பண்ணணும்லாம் நம்ம முயற்சி பண்ணிடுறோம். ஆனா இந்த வியாபாரம் உலகம் இருக்கு இல்லைங்களா, இங்க வந்து கசாப்பு கடையில் வச்சு கத்தி வச்சு வெட்டுற மாதிரி தான் இவங்களோட பார்வையில இருக்கும். திரு ரஹ்மான் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு கசப்பான அந்த அனுபவம். அவர் யாருன்றத சொல்லணுன்ற ஒரு வேகம் கோபத்தில் தான். ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நக்கீரன் ஸ்டுடியோ. நான் ராம்குமார். இன்னைக்கான கான்வர்சேஷன்ல நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க பயாஸ்கோப் திரைப்படத்திற்காக இயக்குனர், நடிகர் சங்ககிரி ராஜ்குமார் அண்ணா அவர்கள், அதே மாதிரி இசையமைப்பாளர் தாஜ்நூர் அவர்கள். வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கங்க. இந்த நக்கீரனுக்கும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. நக்கீரன்ல இந்த இன்டர்வியூ வரது எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி. ஓகே, அப்ப நம்ம அங்கிருந்தே ஆரம்பிச்சோம். முக்கியமான விஷயம் வந்து நக்கீரன்ல ஒரு கட்டுரையா வெளிவருது. ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தினால சமூகத்தில் நடந்த ஒரு பெரிய மாற்றம், அதை விட இயக்குனருக்கு ஒரு வெற்றி என்ன வேணும்? அப்படி ஒரு விஷயம் வெளிவருது அப்படிங்கும்போது இதனுடைய ஆரம்ப புள்ளி எங்கிருந்து ஆரம்பிக்குது? அதங்க வெங்காயம் படம் வந்து பெரிய அளவில் பாராட்டப்பட்ட படம். திரையுலக டெக்னீசியன்ஸ், இயக்குனர்கள், படைப்பாளிகளால் டெக்னிக்கலாக இப்படியும் ஒரு படம் எடுக்கலாமா, எதுக்கும் எதிர்பார்க்காம இப்படி ஒரு படம் எடுக்கலாமா, இப்படி பாராட்டப்பட்டுச்சு. எழுத்தாளர்கள், இலக்கியவாதிகள், சமூக ஆர்வலர்களால் நல்ல கருத்தை சொல்லக்கூடிய படம்னு சொல்லிட்டு அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அப்படி பாராட்டப்பட்ட படம். மக்கள் மத்தியில் ஏற்படுத்தின தாக்கம் நக்கீரன்ல வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆர்டிக்கிளா வந்துச்சு. வெங்காயம் மக்களுக்கான படைப்பு அப்படின்னு போட்டுட்டு அதுல கீழே எழுதப்பட்ட விஷயங்கள் வந்து அவ்வளோ ஒரு சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருந்தாங்க. அதே சேம் டைமில் வந்து இந்த வெங்காயம் படம் எப்படி எடுக்கப்பட்டதுன்ட்டு இன்னொரு ஆர்டிக்கல், இன்னொரு பத்திரிக்கையில், ஒரு முக்கியமான பத்திரிக்கையில் அது பதிவு பண்ணியிருந்தாங்க. இப்போ இது ரெண்டுமே வேற வேற விஷயத்த சொல்லுது, ஆனால் அது ஒரு புள்ளியில் கனெக்ட் ஆச்சு. அது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த கட்டுரை வேற, இந்த கட்டுரை வேற. அந்த கட்டுரையோட எண்ட் லைன் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு இடத்துல கனெக்ட் ஆச்சு. இப்போ இது ஒரு அழகான ஸ்க்ரீன் பிளேவுக்கான ஒரு ஐடியாவாக எனக்கு தோணுச்சு. அதிலிருந்து தொடங்கின ஐடியா தான் இன்னைக்கு அது பயாஸ்கோப்பா மாதிரி இருக்கு. அருமை அருமை. நக்கீரன் என்னைக்குமே சிறந்த படைப்புகளையும் நல்ல மனிதர்களையும் அங்கீகரிக்க தவறுனதே இல்லை. அதனுடைய சின்ன ஒரு விஷயம் பயாஸ்கோப் அப்படிங்கிற ஒரு பெரிய படமாக வந்ததில் எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். நிறைய படங்கள், நிறைய பயணம் தொடரட்டும் அப்படின்னு நக்கீரன் சார்பாக வாழ்த்துக்கள். தாஜ்நூர் சார், நக்கீரனுக்கும் தாஜ்நூர் சாருக்கும் ஒரு பெரிய ரத்த பந்தமே உருவாகி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், உண்மைதான். அதாவது அந்த இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்த ரஹ்மான் சாரை பற்றி இன்னைக்கு நம்ம மியூசிக் டைரக்டராக தெரியுதோட இது வந்ததுக்கப்புறம் ஃபாரின்லேருந்து எத்தனை கால்ஸ் எனக்கு ரஹ்மான் சார்கிட்ட இருந்தே ஒரு அது ஆமாம் ஒரு இது கிடச்சிது. உண்மையாகவே மறக்க முடியாத ஒரு நிகழ்வு தான் அது. நம்ம ஒரு கோபத்தை வெளிப்படுத்தணும், அது என்ன தவறுன்றத, அதை எந்த அளவுக்கு போய் ரீச் ஆனதுன்றது மறக்க முடியாது. ஒரு சிறப்பான விஷயம் அது. பயாஸ்கோப் அதாவது சினிமாக்கான அந்த கிராமர்லாம் எதுவுமே இல்லாமல், அந்த யூஷுவல் ஸ்ட்ரக்சர்லாம் எதுவுமே இல்லாமல், அந்த ஹீரோ இன்ட்ரோ, சாங்ஸு, கிளைமேக்ஸ் அப்படி எதுவும் இல்லாமல் ஒரு வித்தியாசமான படைப்புக்குள்ளே ஒரு இசையமைப்பாளராக நம்ம உள்ளே போகும்போது படமே கொஞ்சம் வித்தியாசமான ஃபார்மெட்டாக இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு இசை சம்மந்தமாக நீங்கள் என்னென்ன முடிவுகள்லாம் எடுத்தீங்க? இதெல்லாம் தவிர்த்தரலாம், இல்லை இதெல்லாம் கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்கணும்னு உங்களுடைய ஃபைனல் கால் என்னவாக இருந்துச்சு? உண்மையாக பெரிய டஃப்பு. அப்புறம் ஒரு சாதாரண பாடல்கள் இல்லை, ஒரே ஒரு சாங் தான், ஒரு லவ் சாங் இருக்குது. அதுவும் இந்த படம் ஒரு களம் இருக்கு இல்லையா, அதை தாண்டி வேற ஒரு ஸ்டைல் ஆஃப் இது ஃபுல்லாக வெஸ்டர்ன் ஆஃப் அந்த இதில் அது ஒரு லவ் சாங். அது எனக்கு ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தேன், ஒரு நல்ல மெலடி கொடுக்கணுன்ட்டு, அது இதில் கொடுக்க முடிஞ்சது. அது ஒரு சிறப்பான விஷயம். இது வந்து ஒரு கும்மி பாடலை வந்து மாடர்னாக வேணும் அப்படின்றது இந்த சினிமா களம் அப்படின்றதுனால அதில் நிறைய பாடல்கள் எல்லாமே, அந்த வார்த்தைகள் எல்லாமே சினிமாவை பற்றி இருக்கும். அந்த ஆங்கிலத்தில் இருக்கும். ஆங்கிலத்தில்னாக்கா அந்த கேமரா, பயாஸ்கோப், ஹார்ட் டிஸ்க்கு, எக்ஸ்போசர் இந்த மாதிரி இருக்கும். பட் பாடலும் அந்த பாடப்படும் விதமும் ஒரு ஃபோக், அந்த கும்மியாக இருக்கணுன்னொடனே அப்போ தான் தோணுச்சு. சார் சொன்னது
சார் ஒரு பரோட்டாவை ரசம் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னார். அது மறக்கவே முடியாது. இப்படி தான் சொன்னார் என்கிட்ட. பரோட்டாவில் ரசம் போட்டு சாப்பிட்டா எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அது மாதிரி வேணும் சார். நான் சொன்னேன், அது என்ன சார் நல்லா இருக்குமா, சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும் அப்படின்னாரு. சரி, அந்த மாதிரி உண்மையாக இந்த வார்த்தையை சொன்னார் என்கிட்ட, சிரிச்சுக்கிட்டே சொன்னது. அது அந்த ஒரு கலவை பண்ணோம், ரொம்ப அழகாக வந்துச்சு. ஆக்சுவலாக வட்டன்னு யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை யாரை பாட வைக்கிறது அப்படின்னா ஃபுல்லாக பாட்டிங்க தான் ஃபுல்லாகவே இருக்காங்க. அதனால் ரமணி அம்மா அவங்கள தான் பாட வச்சோம். பட் இப்போ இல்லை, அவங்களுக்கு இந்த பாடல் வந்து ஒரு சமர்ப்பணமாக இருக்கும். ஒருத்தன் ஊரில் கேமராவை எடுத்துகிட்டு போய் படம் எடுக்க போகிறான். இது ப்ரொஃபஷனலாக ஒரு டீம், ஒரு ப்ரொடக்ஷன் டீம் உள்ளே போனால் அதை பார்க்குற பார்வை எப்படி இருக்கும்? ஒரு பெரிய கேரவன் போய் இறங்கும், கிரேன் வண்டி போய் இறங்கும், ப்ரொடக்ஷன் யூனிட் போவாங்க, எல்லாம் போவாங்க, அது கூட பிடிச்சிட்டு போவாங்க, அதுக்கான எல்லா செட்டப்போட போனால் அந்த ஊர் எப்படி பார்க்கும்? இதுவே இவன் என்ன பண்ணுறான், ஒரு மினி ஆட்டோவில் ஒரு மாட்டு வண்டி மாதிரியான ஒரு விஷயத்தில் கேமராவை எடுத்துக்கிட்டு கிரேன் இவனே ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு போகிறான். அப்படிங்கிற இந்த உலகம் அந்த ஊர் எப்படி பார்க்குது அப்படிங்கிறத நம்ம பாட்டில் சொல்லணுன்ட்டு ஒரு உதாரணம் சொன்னேன். இப்போது அப்படி நம்ம ப்ரொஃபஷனலாக பக்காவாக போயிருந்தா அந்த என்ன மாதிரியான பாட்டாக கிரியேட் ஆகிருக்கணும். ஒரு நாயகன் உருவா அப்படின்னா அது ஒரு என்ஹான்ஸாக இருக்கும், அது பார்க்குறதுக்கு ஒரு கெத்தாக இருக்கும். இவனை நம்மளை வந்து நம்ம அப்படி பாட்டு போட்டோம்னா டே போடா காமெடி பண்ணாதான்னு சொல்லிடுவானுங்கல்ல. நம்மளே நம்ம என்ன பண்ணுறோங்கிறத காமெடியாகவே கன்வே பண்ணியிருந்தோம் சார். அந்த மாதிரி ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் சொல்லியிருந்தேன். நிறைய உண்மை சம்பவங்களோட தான் இந்த படம் பயாஸ்கோப் வருது. பயாஸ்கோப்பில் நடந்த பல விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்களை தான் அப்படியே படம் எடுத்திருக்கீங்க. இப்போ இதில் உங்களுடைய சித்தப்பாவனுடைய இறப்புக்கு காரணம் ஒரு ஜோதிடருடைய வாக்கு, அதனால் அவர் இறந்துறாரு. இன்ஃபேக்ட் அதுக்கப்புறமா தான் ஒரு படம், ஏன்னா அதுக்கு முன்னாடி காமெடி படம் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்துக்குள்ளே வரீங்க. அப்படிங்கும்போது அவருடைய மறைவு தான் உங்களுக்கு பெரியாரினுடைய அந்த கொள்கையினுடைய ஈர்ப்புக்குள்ளே வந்துச்சா, இல்லை அதுக்கு முன்னாடி கடவுள் நம்பிக்கை அதில் எல்லாம் நம்பிக்கை? நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதே வேலு பிரபாகர்கிட்ட தான் இருந்தேன். எனக்கு ஓரளவுக்கு இதன் மேலே இருக்கிற பார்வை வந்து எனக்கு தெளிவாகிட்டு இருந்துச்சு. அந்த காலகட்டங்களில் இந்த சமூகம் நமக்கு கற்றுக் கொடுக்குறதும் அதை தாண்டி இங்கே இந்த நமக்கு எது சரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையை எனக்கு கொஞ்சம் தெளிவு அடைஞ்சிக்கிட்டு இருந்த, கொஞ்சமாக ஒரு 50% ஒரு குழப்பமும் தெளிவும் கலந்த ஒரு நிலையில் இருந்தேன். அப்போது அந்த குழப்பத்தையெல்லாம் மண்டையில் அடித்து தெளிய வைக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் தான் சித்தப்பாவோட மரணம். இப்போது எனக்கு என்ன கேள்வின்னா, நீ பிச்சை எடுத்து பரதேசம் போவ அப்படிங்கிற வார்த்தையை அவன் பயன்படுத்தியிருக்கான். அதாவது இந்த ஊர்லேயே இருக்காமல் வேறு ஊரில் எங்கேயோ போய் நீ பிச்சை எடுத்து சாவே அப்படிங்கிறது உன்னோட ஜாதகத்தில் இருக்குது. இது மட்டும் பொய்யா போச்சுன்னா நான் ஜாதகம் பார்க்குறதை விட்டுறன்னு அடித்து சொல்லியிருக்கான். அப்போது இவ்வளோ அவமானத்தோடு நம்ம வாழணுமான்ட்டு அவர் சூசைட் பண்ணிக்கிறார். அப்போ உண்மை என்னன்னா, அவர் சூசைட் பண்ணிக்கிறதா அவரோட முடிவாக இருக்குது. அது அந்த ஜாதகத்தில் தெரிஞ்சிருக்கணுமே. அவரோட ஆயுட்காலம் ஒரு 4 நாளில் முடிய போகுதுன்னு தெரியலையே. அந்த ஜாதகம் என்ன சொல்லுது, பிச்சை எடுப்பான்னு தான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுது. ஆனால் செத்து போக போகிறாருன்னு சொல்லலை. அப்படிங்கிறது எனக்கு அந்த குழப்பத்தையெல்லாம் தெளிய வச்சக்கூடிய ஒரு சம்பவமாக இருந்துச்சு. அப்போ என்னென்னா, எங்கள் வீட்டில் சின்னதாக ஒரு ஆடு மாடு கூட இறந்த இழப்பை நாங்கள் ஃபேஸ் பண்ணதில்லை. அப்போ எங்கள் மேலே ரொம்ப உயிராக, எனக்கு சென்னை வரத்துக்குலாம் அவர் தான் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தார். குடும்பமே எதிர்த்தப்போ அவர் தான், இல்லை அவனோட எய்ம் என்னவோ அவனோட குறிக்கோள் என்னவோ அதை நோக்கி போகணும்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சது அவர் தான். அவரே என்ன திரும்பி போகும்போது இல்லை அப்படிங்கும்போது எனக்கு இது மாதிரியான விஷயங்கள்லேருந்து மக்கள் விழிப்புணர்வு அடையிறதுக்கு நம்ம ஒரு படைப்பாளியாக என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து வெங்காயம்ங்கிற ஒரு ஸ்கிரிப்டை எழுதி பண்ண ஆரம்பித்தேன். சரி, இப்போ என்னென்னா, அந்த பயாஸ்கோப்பினுடைய ஆரம்பத்துலேயே ஒரு சவுண்ட்ஸ் எல்லாம் வரும். அதுதான் அந்த சீட்டில் நம்ம வந்து ஓகே படம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அந்த மேலே சவுண்டு, இசை கருவிகள் முழங்க தான் அந்த படத்தோட இதே சவுண்ட் ஸ்டார்ட் ஆகும். இன்பெட்டுவீங்களா அவர் சொல்கிற மாதிரி தான், நீங்கள் சொல்கிற மாதிரி மொசக்குட்டியை கூப்பிட்டு வண்டி பொட்டியெல்லாம் கட்டிட்டு ஊர் ஃபுல்லாக சினிமா எடுக்கிறதுக்கு போகிறது. இப்போ அங்கங்கே நிறைய எமோஷன் காட்சிகள், குறிப்பாக அந்த பாட்டி வந்து அவருடைய மகன் இறந்துட்டாங்கிறத எமோட் பண்ணி ஆக்ட் பண்ணணும். பட் அந்த இடத்துல அவங்க உண்மையாலுமே அதை உணர்ந்து நடிச்சிருப்பா. இந்த மாதிரி பல எமோஷ்னல் ட்ராக்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க. லைக் ஒரு காமிக்கான சில சவுண்ட்ஸு, ரொம்ப எமோஷ்னலான சில விஷயங்கள், நம்ம கிராமத்தினுடைய கலாச்சாரங்களை பிரதிபலிக்கக்கூடிய இந்த நாட்டுப்புற இசைக்கலைகள் கூட அதில் நிறைய இருந்துச்சு. ஹவுஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? பிகாஸ் எல்லா எமோஷன்ஸ் ஒரே படத்தில் அப்ளை ஆகும்போது ஒரு இசையமைப்பாளருக்கு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள். இதற்கான நேரம் எனக்கு நிறைய எடுத்துக்கிச்சு. திருப்தி அடையலை. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு திருப்தியே வரல. அதுக்கப்புறம் தான் நிறைய டைரக்டரோட டிஸ்கஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் இப்போ இந்த நீங்கள் சொன்னீங்க இல்லையா, குறிப்பாக எடுத்தோடனே ஆக்சுவலாக முதல்ல வேறு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம், வேறு ஒரு ஸ்டைல் ஆஃப் இது பண்ணோம். அப்புறம் தான் வந்து சார் இது எடுத்தோடனே ஆரம்பிக்கிறோம், அதுவும் ஒரு என்னன்னு புரியாமல் இருக்குது, மக்களை ஒரு நிமிஷம் உட்கார வைக்கிறதுக்கு ஒரு எமோஷனாக வேணும்னு அதுக்கப்புறம் தான்
ஒரு பயங்கரமான ஒரு பீட்டோடு ஆரம்பிச்சிருவோம். தன்னனே நானே தன்னானே நான் அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு இது. அதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணது. ஒரு சரி முதல்ல ஒன்று பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இல்லை இன்னும் ஒரு எமோஷனாக வேணும், நல்ல ஒரு ஃபுல் பீட்டில் கொடுங்கன்னாரு. வேறு எங்கேயும் நான் பண்ணவே இல்லை. இந்த இவ்வளோ பீட் வந்து படத்தில் வேறு எங்கேயுமே பயன்படுத்த முடியல. இந்த ஒரு இடம்னோடனே ஒரே குஷி ஆகிடுச்சு. இந்த போட்டு அடித்து நொறுக்கியாச்சு அந்த இது. அதே மாதிரி இந்த செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த தன்னனே இங்கே பாடினது ஃபீமேல் பாடியிருப்பாங்க. இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தாத்தா அது வந்து எண்ணமித்த ராசா அந்த இதையே வந்து என்னத்தான் பண்ண போகிற அப்படின்றத பயங்கரமான ஒரு ஃபீலை வந்து அந்த அவருடைய வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணி அதுக்கு நான் சீக்வன்ஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணேன். அவருடைய வாய்ஸை வந்து ஒவ்வொன்று சொல்ல தனித்தனியாக அவர் இங்கேயும் வர முடியல, அவருக்கு வயசாகிடுச்சு. அவருக்கு அங்கேயே ஒரு ஸ்டுடியோ செட்டப் போட்டு அவர் நம்ம என்னென்ன வார்த்தைகள் வேணுமோ அது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து அவர் பாடின மாதிரி பண்ணோம். அவரால் பாட முடியாது, நம்ம ஒரு பாட்டை வந்து சொன்னால் ஃபுல்லாக பாட முடியாது. ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி அந்த வார்த்தைகளை கொண்டு வந்துட்டு நம்ம இங்கே சீக்வன்ஸ் பண்ணி அதை பாடலாம் மாற்றுறோம். அது ஒரு பெரிய அனுபவமாக இருந்தது. அதை கரெக்டாக பிளேஸ்மெண்ட் பண்ணி படத்தில் மிகப்பெரிய இது வந்துச்சு. இப்போ அது படம் பார்க்கும்போது எங்களை ஆரம்பத்தில் டக்குன்னு ஓகே படம் போட்டாங்க அப்படிங்கிற அந்த சவுண்டோட ஆரம்பிக்கும் போது அது அந்த கிராமரே இல்லாத ஒரு சினிமாவாக போகிறதுக்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே எப்படின்னா மியூசிக்கோட அப்படியே அந்த திருவிழா ஆரம்பித்த மாதிரி தான் இருந்துச்சு. அது ஆக்சுவலாக இதில் சார் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லாம விட்டார். என்னென்னா அந்த மியூசிக் நாலேஜுங்கிறது வேற, மியூசிக்கை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது வேற. சார் லேசாக சொல்லிட்டு போயிட்டாரு. எங்கே மியூசிக் வேணும் எங்கே மியூசிக் வேணாம் அப்படிங்கிறது தான் ஒரு இசையமைப்பாளர் தீர்மானிக்கும் பொழுது தான் மிகப்பெரிய வெற்றி அடையுதுங்க. இப்போது அந்த நீங்கள் குறிப்பிட்டு சொன்னீங்க அந்த பாட்டி அலற இடம், நான் மியூசிக் வேணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். இந்த இடத்துல ஒரு சோகமாக வாசிக்கணும் அல்லது அப்படி இப்படின்னு அதை ஒரு ஃபில் பண்ணணுமே, நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். நான் ஸ்கிரிப்ட் எழுதிடுறேன், எடுத்துடுறேன், எல்லாம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு வாசித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். இவர் தொடர்ந்து ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கார். இல்லை சார் நீங்கள் இந்த இடத்துல ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அங்கே வந்து அதை வந்து ஹைலைட் ஆகாது, நீங்கள் பேசாமல் அந்த இடத்துல சைலண்ட் வைங்க, அது அந்த இடத்துல வெடிக்கும் போது எப்படி இருக்குதுன்னு பாருன்னா பீரிட்டு கண்ணீர் வந்துச்சு மக்களுக்கு. பயாஸ்கோப் அந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்குள்ள வெங்காயம் படத்தை எடுத்து முடிக்கிறதுக்குள்ள உங்களுடைய இழப்புகள் என்னென்னவா இருந்துச்சு? அதான் வெங்காயம் ஏற்படுத்தின இழப்புகளும் கொடுத்த வரவுகள் என்னங்கிறத பயாஸ்கோப்பில் காட்டிட்டோம். அதுக்கப்புறம் அதே மாதிரி பயாஸ்கோப் எடுத்தது எப்படிங்கிறது தான் சவாலாக இருந்துச்சுங்க. அதுதான் இன்றைக்கி உலகத்துக்கு சொல்லப்படாத ஒரு விஷயம். திரும்ப அதை ரீக்ரியேட் பண்ணுறதுன்னு இருக்கு இல்லைங்களா. இது பார்க்குறவங்க என்ன சொன்னாங்க, நிறைய ரிவ்யூஸ் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வெங்காயம் எடுக்கும்போதே பின்னாடி ஒரு கேமரா வச்சு எடுத்துட்டீங்களா அப்படின்னாங்க. அப்படி நமக்கு ஒரு பிளானிங் இல்லைல்ல. இப்படி ஒரு முடிவு வரும், நம்ம இந்த படம் இப்படி வெளியாகும், இது வெளியான பிறகு இப்படியான ஒரு இடத்துல போய் அதோட எஃபெக்ட் இப்படி போய் அப்ளை ஆகும் அப்படிங்கிறதா நமக்கு தெரியாதுல்ல. நம்ம பாட்டுக்கு ஏதோ எடுத்து அப்போதைக்கு கேமராவுக்கு முன்னாடி இருக்கிறத எடுக்கிறதே பெரிய விஷயம், கேமராவுக்கு பின்னாடி இன்னொரு கேமரா எங்கே நம்ம வச்சு எடுக்க முடியும். அப்போது அதை எல்லாத்தையும் ரீக்ரியேட் பண்ணோம். அந்த காஸ்டியூமு, அந்த செட்டப்பு, அந்த ஆர்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து எல்லாமே ரீக்ரியேட் பண்ணி பண்ணுறதுன்னு இருக்கு இல்லைங்களா. அது பெரிய சவாலாக இருந்துச்சு. இன்னொன்று அங்கே இருக்கிற மக்களுக்கு சினிமா எடுக்கணுன்னா ஒரு சீன் எடுக்கணும், அதுக்கு கேமரா பண்ணணும், அதெல்லாம் ஓகே. இவன் இதையே எடுக்கிறான் அப்படிங்கும்போது அவங்களுக்கு அது எது சீனு எது மேக்கிங்கு என்னன்னே அவங்களுக்கு பெருசாக புரியல. ஓகே, ரெண்டு பேருக்குமே ஒரு காமனான கொஸ்டின் தான். அதாவது இந்த படம் வந்து த ஸ்டோரி ஆஃப் த ஸ்டோரி பயாஸ்கோப், அதாவது ஒரு படம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற ஒரு கதை. எனக்கு என்னென்னா இந்த சினிமா உருவாக்குன்னு சினிமாக்காரங்க உங்களோட கதையை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். எல்லாத்துக்குமே ஒரு துவக்கப்புள்ளி இருக்குல்ல, சினிமாக்குள்ளே போயிடணும், ஒன்று இயக்கிடணும், நடிச்சிடணும், ஒரு பக்கம் இசையமைச்சிடணும். அப்படிங்கும்போது உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்குமே 1996 ரஹ்மான் அவர்கள்கிட்ட ஜாயின் பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடியே யோசிச்சிருப்பீங்களே சினிமாக்குள்ளே போகணும் அப்படிங்கிறது, அது எங்கே ஆரம்பிச்சிச்சு, எதனால்? ஆக்சுவலாக எனக்கு உண்மையாகவே இந்த யோசனையே இல்லை. ஏதாவது மியூசிக் டைரக்டர் ஆகுன்றது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம்தான். சேலம் இருக்கேன், என்னோடய நேட்டிவ். இங்கே வருவேன்னு தான் தெரில, அப்படியே ரஹ்மான்துன்னா யார் இவருன்னு இப்படி வியப்பாக பார்த்துட்ருக்கேன். அவருடைய சவுண்டு என்னதான் பண்ணுறான். இப்போது அதுக்கு முன்னாடி உள்ள பாடல்கள் கேட்டுட்ருக்கோம், இந்த பாடல்கள் திடீர்னு கேட்கும்போது வேறு மாதிரி இருக்குது. இன்னும் ஸ்பீக்கர் எக்ஸ்ட்ரா 4 போட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இது என்னன்ற இப்படி ஒரு கேள்விகள் போகுது, அதை ஆராய்ச்சி பண்ணுறோம், அவங்க என்ன பண்ணுறோன்ட்டுன்னு கடைசியாக அவர்கிட்டயே நான் சேர்கிற மாதிரி அமைஞ்சதுக்கெலாம் காரணம் வந்து அந்த ஃபோக்கஸ்டாக இருந்தால் அதே நடந்துருது. நான் வேறு எந்த முயற்சியும் பண்ணல. அந்த என்னன்றது அதை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருந்தேன் தவிர எக்ஸ்ட்ராவாக நான் போட்டு
அப்படி எதுவும் பண்ணல. பட் அந்த சிந்தனை இருந்தால் நடக்குதுன்றதுக்கு இது உதாரணமாக சொல்கிறேன். சூப்பர் சார், சூப்பர் சார். உங்களுக்கான இந்த சினிமாக்கான கதை எங்கே துவங்குச்சு? அது என்னோட தாத்தா வந்து தெருக்கூத்து கலைஞர். அப்பா வந்துட்டு ஒரு இளைஞராக வளர்ந்த சமயத்தில் தெருக்கூத்துக்கு வந்து அவ்வளோவா வரவேற்பு இல்லாமல் போச்சுங்க. அப்போ தான் இந்த நம்ம ஆடலுடன் பாடல், டிவி, சீரியல் இதெல்லாம் வந்து மக்களோட ரசனையவே வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வேறு டெக்னிக்கலான ஏரியாவில் மாற்றி விட்டது. அப்போது என்னது தெருக்கூத்து கலைஞர்கள்னாவே வந்து ஒரு ஏளனமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஒன்று இருந்துச்சு. எங்கள் அப்பாலாம் தெருக்கூத்து கற்றுக்கணுன்னு ரொம்ப ட்ரை பண்ணப்போ எங்கள் தாத்தாலாம் திட்டிருக்கார், நீலாம் வேறு ஏதாவது தொழில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கார். அப்பா தெருக்கூத்து பண்ணுவார், ரொம்ப நல்லாவே அவருக்கு பண்ண முடியும். அப்பா என்ன பண்ணியிருக்காரு, நம்மளும் வந்து இந்த மக்களோட ரசனைக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆகணும்னு சொல்லிட்டு மேடை நாடகங்களுக்கு அப்படியே மாறினார். நாம் அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சினிமா அப்படிங்கிற ஒரு தாட் உருவாயிடுச்சு. அப்போ எனக்கு என்னென்னா சினிமா சம்மந்தமாலாம் படிப்பு இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து காலேஜில் சேர்ந்து படிக்கணுங்கிற நாலேஜ்லாம் தெரியல. ஒரு கிராமத்துலேருந்து வந்ததுனால சம்மந்தம் இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு முடித்த உடனே சென்னை வந்து வேலு பிரபாகர்கிட்ட சினிமா கற்றுக்கிட்டது. அப்படியான பயணம் தான் என்னோடது. கலையை வந்து நான் வந்து சினிமா வந்து டெக்னிக்கலாக இப்படி பார்ப்பாங்கல்ல, அப்படி நான் பார்க்க மாட்டேன். அது பிளாக் அண்ட் ஒயிட்டு, அப்புறம் வந்து சினிமா ஸ்கோப்பு, ஈஸ்ட்மெண்ட் கலரு, அப்புறம் கலர், இப்படி நான் டெக்னிக்கலாக பார்க்கல. தமிழ் சினிமாவாக இப்படி எடுத்துக்கிறேன். நான் வந்து தெருக்கூத்துக்கலை, மேடை நாடகம், சினிமா இப்படி கலை சார்ந்த பரிமாணமாக தான் நான் பார்த்ததுனால நான் இப்படி அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி வந்தது. அருமை அருமை அருமை. 2 பேர்த்தோட பயணமும் இன்னும் வெற்றி ஆகிட்டோம். சின்னதா நம்பிக்கை அப்படிங்கிற இந்த ஒரு சின்ன டாப்பிக்கில் சில விஷயங்கள் பேசணும்னு ஆசைப்படுறேன். நம்பிக்கை கொடுத்த தமிழ் படங்கள் என்னென்ன உங்களுக்கு? அழகி, மூன்றாம் பிறை, பொற்காலம். அழகியை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் நிறைய நேரம் சொல்லுவேன், எழுத்தாளர்களில் வந்து கீரா எப்படி வந்து இலக்கியம்ங்கிறது எங்கேயோ வானத்திலிருந்து வரதில்லை, உன் பக்கத்தில் இருக்குது, உன் தட்டில் இருக்குது, உன் டேபிளில் இருக்குது, உன் சட்டை பாக்கெட்டில் இருக்கிற பக்கத்துலேயே இருக்கிறது தான், நீ பார்க்குறது தான் இலக்கியம், நீ பேசுகிறது தான் இலக்கியம்னு எப்படி எளிமையாக காட்டினாரோ அந்த மாதிரி வட தமிழ்நாட்டில் இருந்த மக்களோட வாழ்க்கையை அவ்வளோ எளிமையாக காமிச்சது அழகி படம் தான். 3 நம்பிக்கை கொடுத்த மனிதர்கள் தமிழ் சினிமாவில். ஐயோ, அதுதான் நான் பயாஸ்கோப்பில் சொன்னேனே. வாழ்க்கையோட நான் இன்னைக்கு பயாஸ்கோப்னு ஒரு படம் இல்லை, சினிமாக்காரனாக கூட இல்லை, ஒரு மனிதனாக நான் ஊரில் சர்வைவல் பண்ணிட்டு கூட இருந்திருப்பேனா இருக்க மாட்டேனா அப்படின்ட்டு எனக்கு ஒரு சந்தேகம். அதில் வந்து நான் பிரித்து பார்க்க முடியாது, இரட்டை மனிதர்களாக அந்த மாதிரி சொல்ல முடியும். சேரன், ரோகிணி இவங்க வந்துட்டு, சேரனை வந்து இல்லைன்னா இன்றைக்கி வெங்காயம் வந்து திரும்ப ரீரிலீஸ் ஆகிருக்காது, இந்த பயாஸ்கோப் படம்லாம் வந்தே இருக்காது. இது எனக்கு ரொம்ப ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அவங்க எனக்கு வாழ்க்கையில் வந்து நல்ல படம் எடுத்தால் போதும், ஏதோ ஒரு இடத்துல வந்து அதை வீரியமுள்ள விதை பாறையிலும் முளைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நீ சரியாக ஒரு விஷயத்தை எடுத்துட்டியா அது எங்கேயாவது வெடித்து வந்து உனக்கு வந்து மக்களை போய் சேர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்தவங்க அவங்க 2 பேரும். அப்புறம் எனக்கு இப்போ சமீபத்தில் வெங்காயத்துக்கு பிறகு பயாஸ்கோப் வந்து ரொம்ப, அதுவுமே ஒரு ஸ்ட்ரகிள் தான். இந்த புது படம், இந்த மாதிரி மாற்று சினிமாவை வந்து நம்ம வேறு, நீங்கள் சொன்னீங்களே ஒரு ஈரானிய படம் மாதிரி நம்ம யதார்த்தமான படங்கள் பண்ணணும்லாம் நம்ம முயற்சி பண்ணிடுறோம். ஆனால் இந்த வியாபாரம் உலகம் இருக்குது இல்லைங்களா, அது நீங்கள் அழகாக ஒரு செடியை நட்டு பூ பூத்து அதுக்கு தண்ணி விட்டு நீங்கள் பராமரிக்கிற மாதிரியான மனநிலை நம்ம எடுத்துகிட்டு வருவோம். இங்கே வந்தால் கசாப்பு கடையில் வச்சு கத்தி வச்சு வெட்டுற மாதிரி தான் இவங்களோட பார்வையிலாக இருக்கும். நமக்கு அப்படியே உயிர் போகுண்டே, என்னடா ரசித்து நாங்கள் எடுத்து ஒரு படைப்பை கொண்டாந்து மக்களுக்காக நிறுத்தும் போது அது அந்த வியாபார வார்த்தைகள் இருக்கும் இல்லைங்களா, அது சம்மந்தமே இல்லாத ஒரு வார்த்தைகளாக தான் இருக்கும். இப்படியான ஒரு சூழலில் திரும்பவும் இந்த புது படங்கள், ஒரு மாற்று சினிமா வந்து எளிமையாக்கணும்னு வேறு நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம். சினிமாங்கிறது வந்து கற்பனை உலகம், அது வந்து சினிமாக்காரன் இறங்கி போனாலே வந்து எல்லாரும் கூடி நின்று ஃபோட்டோ எடுக்கணும், அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்த்துக்கிட்டு இருந்ததில்ல. டே அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உனக்குள்ளே இருந்து ஒருத்தன் ஒரு படம் எடுப்பான், அதை நீ அவனை மாதிரியே பாரு, நீ அவனை மாதிரி எடுக்கலான்ட்டு எளிமையாக நீ எடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அதுவே இங்கே பெரிய நமக்கு ஒரு அயற்சியை ஏற்படுத்துது வியாபாரம்னு வரும்போது. நிச்சயமா வாழ்க்கையில் எப்பவும் போலதான் வெற்றி தோல்வி இருக்கும்போது நம்பிக்கை கொடுத்த மனிதர்கள் மாதிரியே நம்ம நம்பிட்டு இருந்த மக்களே சில நேரங்களில் துரோகம் செய்வாங்க. அது முக்கியமான சில சூழ்நிலைகளில். அப்படி மனிதர்களுடைய பெயர் சொல்ல விரும்பினாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்பிட்டு இருந்து அந்த சூழ்நிலை மிக மோசமான ஒரு கட்டத்துக்கு நம்மளை நகர்த்தி இருக்கும்ல, அந்த மாதிரி வாழ்க்கையில் நடந்தது உண்டா? நமக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தவங்களாமே எல்லாமே நெகட்டிவாக மாறுவாங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் வெற்றி பெற்ற அதை பண்ணணும் இதை பண்ணணும், இது என்னுடைய குறிக்கோள், அது என்ன குறிக்கோள், பல குறிக்கோள் இருக்கும் இல்லைங்களா. அது எந்த குறிக்கோளையும் நம்ம தனித்தனியாக பிரித்து நம்ம மனசில் நிறுத்திக்க தேவையில்லை. வெற்றிங்கிற ஒரே ஒரு குறிக்கோளை மட்டும் நிறுத்திட்டு வெற்றி அடைஞ்சிட்டோம்னா அது எல்லாத்தையுமே வந்து நடத்தி கொடுத்துருது. நமக்கு எதிரியாக இருந்தவங்களை நட்பாக்குது. டே நான் ஜெயிச்சிட்டேன்னா உன் முன்னாடி வந்து நின்று நான் சிரிக்க போகிறேன் பாடுறா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஜெயிச்சு முடிக்கிறதுக்குள்ள அவன் தான் பக்கத்தில் மாலை வச்சுட்டு வந்து நிற்பான், டே நீ ஜெயிப்பேன்னு எனக்கு தெரியும்டா அப்படிமா. அந்த மாதிரி தான் நம்ம வந்து
தோல்வி அடையும் போது மனிதர்களோட மனநிலையும் அவங்களோட நடவடிக்கைகளும் இயல்பாகவே மாறுது. வெற்றி பெறும்போது அவங்களே வேற மாதிரி மாறிடுறாங்க. இது எல்லாருக்கும் சகஜமாக தான் பார்க்குறோம். அதனால பிரித்து பார்க்க முடியல. சார் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய நம்பிக்கை கொடுத்த 3 தமிழ் படங்கள் அப்படின்னா? இப்போ ரீசெண்டாக நான் பார்த்த ரஹ்மான் சார் இசையமைச்ச தி கோட் லைஃப், அதோட மியூசிக் வந்து எக்ஸ்ட்ராடினரி. நிறைய பண்ணியிருந்தாலுமே அந்த படம் வந்து எனக்கு மியூசிக்காகவே திருப்பி நான் பார்த்துட்டு இருந்தேன். அது உண்மையாகவே ஆஸ்காருக்கு நாமினேட் ஆகிருக்குன்றது இன்னும் பெரிய கூடுதல் மகிழ்ச்சி. 3 நம்பிக்கைக்குரிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில், அது யாராக வேணா இருக்கலாம், சினிமாவை தாண்டி. ஸோ இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க முதல்ல, இந்த சினிமா வரத்துக்கு என்ன காரணம் அப்படின்ட்டுன்னு. நான் இந்த மாதிரி ஜிங்கிள்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது முதல்ல எனக்கு வந்து பன்னீர்செல்வம், அவர் கேமராமேன் எம்வி பன்னீர்செல்வம்ட்டு, நான் இந்த ஸ்டெர்லிங் கம்ப்யூட்டர்ஸில் ஒர்க் பண்ணும்போது அவங்க சிஸ்டர் என் கூட ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ தான் இந்த சினிமான்றது எனக்கு அப்படியே வெளியே வருது. முதல் ஒரு சினிமாவில் நான் பார்த்தது அவரை தான். அவர் ரொம்ப அந்த டைமில் பீக்கில் இருக்கார். அவர் திடீர்னு இந்த ஃபங்க்ஷன்லாம் வைப்பார், பெரிய ஃபங்க்ஷனாக போய் உட்காருவேன். நம்ம திடீர்னு இளையராஜா சார் இருப்பார், இந்த பார்த்திபன் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்வை நான் பார்க்குறேன். முதல்ல சேலத்துலேருந்து வந்து முதல்ல இவங்களெல்லாம் பார்க்குறேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவங்கள நேரடியாக பேசுகிறதுலாம் வாய்ப்பு கிடைக்கிது. ஸோ அவர் தான் வந்து இந்த ஜிங்கிள்ஸ்லாம் பார்த்துட்டு, நான் ஒரு படம் சொல்கிறேன் உனக்கு, நீ மியூசிக் பண்ணுன்னு சொன்னது முதல்ல அவர் தான். இப்போ எம்இ பன்னீர்செல்வம், அப்புறம் பாடிரா சார், முதல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்த பாடிரா சார், அஃப்கோர்ஸ் ரஹ்மான் சார். இன்றைக்கி இங்கே உட்காந்து பேசிகிட்ருக்கோம், இவ்வளோ படங்கள் பண்ணோம், இந்த மாதிரி எல்லாத்துக்கும். அப்புறம் ராஜ்குமார் சார். அதாவது நமக்கு நெருக்கமான, நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு மனிதரை பொது வழியில் ஒருத்தங்க தப்பாக பேசுகிறாங்க, அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கும்போது முதல் ஆளாக வந்து குரல் கொடுத்து அப்படிப்பட்டவர் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு முதல்ல அவங்களுக்கு ஒரு தைரியம் வேணும், அவரை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு உரிமை வேணும். அதெல்லாம் எடுத்து பேசின ஒரு ஆள் நீங்கள், திரு ரஹ்மான் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு கசப்பான அந்த அனுபவங்களை. அப்படி இருக்கும்போது இப்போ அவருடைய மனநிலை எப்படி இருக்குது? ரஹ்மான் அவர்களுடைய மனநிலை இப்போ ரொம்ப நார்மலாக இருக்கார். அவருக்கு அடுத்தடுத்து தொடர்ந்து பல வேலைகளில் இருக்கார். இப்போ நான் ரீசெண்டாக அந்த நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் பல முறை பார்க்க வாய்ப்பு கிடைக்கல. அவர் வேறு சிந்தனையில் இருந்தார், யாரையும் மீட் பண்ணலான்ட்டு இருந்தார். இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தேன். என்ன எப்படி பார்க்குறது எனக்கே கஷ்டமாக இருந்தது. உண்மையாகவே இது நான் அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய தகுதியும் இல்லை. பட் இருந்தாலும் சொல்ல வேண்டிய ஒரு சூழலில் சொல்லலை. எதுக்காகனா இது வேறு மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டுருக்கு. அது தவறு. அவர் யாருன்றதை சொல்லணுன்ற ஒரு வேகம் கோபத்தில் தான், அவர் என்ன நினச்சாலும் பரவாயில்லன்ட்டு தான் நான் சொல்ல ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தேன், அவர் வாங்க வேர்ல்டு ஃபேமஸ் நூறு அப்படின்னாரு. அப்படி சிரிச்சுக்கிட்டு அப்படி தான் கூப்பிட்டாரு அவர். ரொம்ப எனக்கே பார்க்குறது என்ன சொல்லுவாரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் போனேன். பார்த்தா உலக ஃபேமஸ் நூறு அப்படின்னாரா அது. ஸோ அவர் என்ன சொல்லலாம். நிச்சயமா. அதாவது இந்த இன்டர்வியூவில் ஃபுல்லாமே நம்பிக்கைக்கான பல விஷயங்களை பேசியிருந்தோம். அதாவது இப்போ மாடர்னாக நம்மளுடைய இந்த டெக்னாலஜி, இந்த ஃபிலிம் மேக்கிங் வந்து எவ்வளோ தூரத்துக்கு கைக்கு அடக்கமாக வந்தாலுமே கூட இன்னும் பலருக்குமே அது பெரிய ஸ்டுடியோ தேவை, பெரிய ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் தேவை, ஐயோ பெருசாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் பயாஸ்கோப் பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சினிமா அப்படிங்கிறது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், மோர் ரூட்டட் மோர் இன்டர்நேஷ்னல். உங்களுக்கான மக்களுடைய இயல்பு வாழ்க்கையினுடைய கதைகள் உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அந்த படைப்பு அப்படிங்கிறது பொருட்செலவையெல்லாம் தாண்டி கண்டிப்பாக சாத்தியப்படக்கூடியது தான் அப்படிங்கிற இந்த பயாஸ்கோப். அதில் பேசியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அது எதுவுமே நான் ரிவீல் பண்ணலை. மக்கள் அது பார்த்தாங்கன்னா அதுக்குள்ளே பேசியிருக்கக்கூடிய முக்கியமான சில விஷயங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. நம்பிக்கையான பல மனிதர்களை பற்றி பேசணும். இந்த பயாஸ்கோப் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய வெற்றியை தரணும். அடுத்தடுத்து 2 பேருமே நிறைய படங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.